கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்துல இந்த தினமொரு தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்வாய்ப்புக்காக அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆனால் அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? முற்றிலுமான ஒரு பரிசுத்தம், ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும். அதாவது வெறும் உடல் அளவில மாத்திரம் அல்ல, மனதளவிலும் சிந்தனை அளவிலும் கூட ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதில் ஒரு தீமையான கரப்ஷன், ஒரு தீமையான எண்ணங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அவர் விரும்புகிறார். அப்படி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, அந்த தேவன் இந்த பூமியில வரும் பொழுது சமாதானத்தின் தேவனாய் நாம் அவரை காண்போம். நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்காமல் நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் பார்ப்போம். அதை இந்த பூமியின் வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. அவருக்கு முன்பாய் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை செய்வாராக. இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.